எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். நாங்கள் திமுக என்பது சொன்னதை தான் செய்யும், சொல்வதை தான் செய்வோம். ஒரே வரையில் சொல்லிடுறேன். இன்னைக்கு 75ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் திமுக பவள விழாவை கொண்டாட இருக்கு. ஆக நிச்சயமாக உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன். அது அவரே தெளிவாக திருமாவளவனே விளக்கம் சொல்லியிருக்காரு. அந்த விளக்கத்துக்கு மேலே நான் பெரிய விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவங்க மாநிலத்துக்கு அவங்க உரிமையை தட்டி கேட்டு உரிமை இருக்கு. அது மாதிரி நாங்களும் நம்மளுடைய மாநிலத்துக்கு என்னென்ன வேணுமோ, என்னென்ன வசதி ஏற்படுத்த வேண்டுமோ, திருமாவளவன் அதற்குரிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இது அரசியல் நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய மாநாடு இல்லை. எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் நான் அழைப்பு கொடுத்துருக்கிறேன்னா அது பொதுவான விஷயம். இதுக்கும் அரசியலுக்கும் முடிச்சு போடாதீங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறோம். ஏற்கனவே நான் தான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறேன். அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனேன். இதே நிருபர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறேன். சம்பந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. சட்டமன்றத்திலையும் இது பதிவாக இருக்குது. ஏற்கனவே முதலீடு வந்தது, எவ்வளவு ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போவும் சொல்கிறோம். இப்போ வந்திருக்க முதலீடுகள் 100க்கு 100, 199 சொல்ல மாட்டேன், 100க்கு 100 அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம். அதுக்கான விரைவான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும். அது வருகிற போது உங்களுக்கு அவ்வப்போது சொல்லுவோம். எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.